திருநாவுக்கரசு திருநாமசிங்கம் கடந்த பல தசாப்தங்களாக சுவிட்சர்லாந்து சூரிச் மாநிலத்தில் வசித்து வருகின்ற இவரை சமய சமூக பணிகளோடு பயணிக்கின்ற எவரும் அறியாமல் இருக்க முடியாது என்னும் அளவிற்கு அறிமுகம் தேவையில்லாத அடையாளத்திற்குரிய ஒரு முகம் என்றே கூறிக்கொள்ளலாம். சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் மற்றும் சைவ தமிழ்ச்சங்கம் ஆகிய இரண்டு தளங்களினோடும் இணைந்து மிக நீண்ட காலமாக உழைத்து வருகின்ற ஒரு மனிதர். தேசம் நோக்கியும் மக்கள் பற்றியும் சதா நினைந்து அதற்காக புலத்தில் அநேக களங்களில் வலம் வருகின்ற ஒருவராக இவர் பார்க்கப்படுகின்றார். கலைத்துவ வழிக்குள் ஆரம்பம் தொட்டு தன்னை ஒரு சுயாதீன கலைஞனாக வளர்த்து கொண்டு வலம் வருகின்ற ஒருவராகவும் இவர் திகழ்கின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்னர் பிரான்ஸ் மண்ணில் தமிழர் விளையாட்டு விழாவில் பேச்சு மூச்சின்றி தங்க நிறத்தில் காட்சியளித்த அந்த சிலையையும் சிலையாக மாறி கலையாக வெளித்தோன்றிய விலையற்ற கலைஞன்தான் இந்த சிங்கம் என்று சொன்னால் அது மிகையல்ல. சிங்கம் என்றால் பரிவு, சிங்கம் என்றால் பணிவு, சிங்கம் என்றால் பொதுச்சேவை என்று பிற நலன்களுக்காக உழைக்கின்ற சமூக கடமையாளன் சிங்கம் என்றும் கூறலாம். கலைஞர்களை, தொழில் முனைவோரை, வறுமை கோட்டுக்குள் வாழ்வோரை தனது வல்லமையால் உரிய இடங்களுக்கு தொடர்பு படுத்தி அவர்களின் உயர்வுக்கு வழிகோலியாகவும் மிளிர்கின்றார். தேசத்தின் மீதான அதீத காதலால் சதா இயங்கிக் கொண்டு தேசம் சார் பல்வேறு கைங்கரியங்களுக்கு முன்னிற்கின்ற இவருக்கு தேசத்தின் பணியாளன் என்கின்ற விருதினை வழங்கி கௌரவிப்பதில் ஐரோப்பிய தமிழர் மதிப்பளிப்பு கழகம் மகிழ்வுறுகிறது.